பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்றுடன் முடிவடையும் நிலையில் 1,00,000க்கும் அதிகமான இடங்கள் நிரம்பாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கல்வியில் தரத்தை கடைபிடிக்காமல் வணிக நோக்கத்துடன் பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டதன் விளைவாக கல்வித்தரம் சரிய ஆரம்பித்தது. இதன் விளைவு 2011ஆம் ஆண்டில் 44,094 காலி இடங்கள் என தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து நடப்பாண்டில் 1.10 லட்சமாக அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி துவங்கிய பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வு இன்றுடன் முடியும் நிலையில் 19ஆம் தேதி நிலவரப்படி 75,234 இடங்கள் மட்டுமே நிரம்பியிருக்கின்றன. 1,10,436 இடங்கள் நிரம்பவில்லை. விண்ணப்பித்த 1.34 லட்சம் மாணவர்களில் 39,157 மாணவர்கள் கலந்தாய்வுக்கே வரவில்லை. மொத்தத்தில் 35 விழுக்காடு இடங்கள் மட்டுமே நிரம்பியிருக்கின்றன. இதில் அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் 150க்கும் அதிகமான கல்லூரிகளில் வெறும் 20 மாணவர்கள் மட்டுமே சேர்ந்திருப்பதுதான். வரும் ஆண்டில் இந்த கல்லூரிகள், இந்த 235 கல்லூரிகள் கொஞ்சம் மனதை கமர்ஷியலா ஆக்காமல் ஒரு குவாலிட்டியா ஒரு எஜுகேஷன் கொண்டு வரணும். அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டியும் ஏஐசிடியும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கணும் இந்த 235 கல்லூரிக்கு. இந்த கல்லூரிகளுக்கு இருக்கிற அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிலபஸ்ல அந்த டெக்னிக்கல் அப்டேட் வரைக்கும் கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் மூவ் எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. தற்போதுள்ள பொறியியல் பாடத்திட்டம் தரமானதாக இல்லை என்பதால் பாடத்திட்டத்தை தரமானதாக உருவாக்க வேண்டும் என்பது கல்வியாளர்களின் வாதமாக இருக்கிறது. யூபியில் எடுத்தோம்னா யூபி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலயுமே யூனிஃபார்ம் சிலபஸ் அக்ராஸ் யூபி வச்சிருக்காங்க. அங்க ஒவ்வொரு இந்த மாதிரி வேறுபாடுகள் கிடையாது. தரத்தை உயர்த்தினாலே, கல்வியின் குவாலிட்டியை உயர்த்தினாலே அடுத்த லெவல் தமிழக மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. கல்வியாளர்களின் கருத்துக்களை பெற்றோர்களும் மாணவர்களும் ஆமோதிக்கின்றனர். தரமான கல்வியையும் அதிகமான தொழிற்சாலைகளையும் கொண்டு வருவதன் மூலம் பொறியியல் படிப்பை தூக்கி நிறுத்தலாம் என்பது அவர்களின் கருத்தாக இருக்கிறது. அங்க நல்ல குவாலிஃபையான டீச்சர் எல்லா இடத்துலயும் இருக்கணும். ஜெனரலா சொல்ல போனா அப்படி ஸ்டூடெண்ட் படிச்சாலும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. வேலை கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணணும். இன்ஜினியரிங் படிச்சாச்சு அப்படின்னா அதை வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அரசாங்கமே அதை தொழிற்சாலைகள் இதெல்லாம் மேம்படுத்தி அந்த படிச்ச பையங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருந்தா எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லா வரலாம். ஆனா நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் எல்லாருமே டிகிரி, பிஏ அந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறாங்க. யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது படிச்சா டப்புன்னு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னே பாக்குறாங்க. பொறியியல் கல்வியை மேம்படுத்த நிபுணர் குழுவை அமைத்து அவர்கள் தரும் அறிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுப்பது மட்டுமே பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் என்பதே பொதுவான கருத்துக்களாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சங்கரன்.